ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலி டே அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் ஓவனும் பீட்டரும் பட்டரும் எதுவும் இல்லாமல் ரொம்ப எல்லாராலையும் செய்ய முடியுന്ന அளவுக்கு டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக்கிൻ്റെ ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 2 மீடியம் சைஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கு, ஆரஞ்சிൻ്റെ ஜூஸ் எடுத்திருக்கு. அது விதையெல்லாம் களைஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், செரிப்பழம், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் முந்திரி, சின்ன சின்ன முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு காஞ்ச திராட்சை, ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிய பேரிச்சம்பழம், 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிய செரிப்பழம் இவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அது ஆரஞ்சு ஜூஸில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த ஜூஸோடு சேர்ந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சிൻ്റെ தோல் போட்டிருக்கு. அந்த வெள்ளை இல்லாமல் அந்த மேலே தோல் மட்டும் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் போட்டிருக்கு. அது நம்ம ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் வச்சுட்டு இதெல்லாம் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கிராம்பு தூள் போட்டிருக்கு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இது அவ்வளோ போதும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஒரு கடாய் வச்சு நம்ம கேரமல் பண்ண போகிறேன். ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரே ஈவனாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃப்ளேம் மட்டும் லோவில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு கரண்டி இதே மாதிரி ஏதாவது ஸ்பூன் ஏதாவது இருந்தாலும் இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம கேரமல் நல்லொரு ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க, ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ உள்ளே பாருங்கள் ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள். அப்படியே சைடில் அப்படியே ஒரு மாதிரி பதையாக வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இந்த பதம் இருந்ததும் ஒரு 1/2 கப்பு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் தள்ளி நின்று ஊற்றிக்கோங்க, ஸ்ப்ரெட் ஆகிடும் பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம கேரமலுக்கு வேண்ட கரெக்டான கலரு. அப்படியே அந்த பதையெல்லாம் அடங்கினதும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஆரஞ்சு ஜூஸில் மிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இது கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதே மாதிரியே கேரமலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கேரமல் இப்போ இதோட எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஆனதும் அப்படியே நல்லா திக்காகவும் நமக்கு இது நல்லா ஆறின பிறகு தான் இனி எடுக்கணும். ഞാൻ ടോട്ടലാக 1 കപ്പ് சர்க்கரை தான் எடுக்க போகிறேன். 1 கப்பும் 2 டேபிள் ஸ்பூனும் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆரஞ்சு நீரில் போட்டிருக்கு. அப்புறம் இப்போ 1/2 கப்பு சர்க்கரை கேரமல் பண்ணதுக்கு எடுத்திருக்கு. இனி 1/2 கப்பு சர்க்கரை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா ஆறுனது வரை இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அது அங்கேயே ஆறட்டும். அப்புறம் பேலன்ஸ் வந்தால் அந்த 1/2 கப்பு சர்க்கரை இருக்குல்ல, இனி அது நல்லா ஃபைனாக மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லாம் நல்லா க்ளீனாக இருக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. எந்த பாத்திரத்திலும் தண்ணியிட இது இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் ഞാൻ அதே கப்பிന് 1/4 கப்பு மைதா போட்டிருக்கு. நீங்கள் 1 கப்பு கூட எடுத்துக்கலாம். நான் 1/4 கப் எடுத்திருக்கு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கிராம்புத்தூள். நம்ம ஏற்கனவே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன், ரெண்டும் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் சேர்த்து நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கப்பு நம்ம எந்த கப்பில் எடுக்கணும் அதே கப்பில் எல்லாமே அளவு எடுக்கணும். அதை வச்சு நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் கூட எடுத்துக்கலாம். அதே கப்பில் பாக்கி எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ഞാൻ ഒരു 3 முட்டை எடுத்திருக்கு. அது 1 கப்பு மாவு எடுத்தால 2 முட்டை போதும். ഞാൻ 1/4 எடுத்தனால 3 முட்டை எடுத்திருக்கு. இந்த ஜார் மட்டும் தண்ணியே இருக்கக்கூடாது. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையும் அது கூடவே போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதே கப்பு தான் 1/2 கப் அளவுக்கு
சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது ஒன்று கறக்கி எடுத்தால் போதும் மிக்சியில், ரொம்ப அடிக்க தேவையில்லை. அப்புறம் நம்ம கேக்கு செய்யறதுக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா அடிக்கட்டியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கு. அதில் இதே மாதிரி ஒரு ரிங் இறக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே இதே மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இது ப்ரீ ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணியதுக்கப்புறம் தான் நம்ம கேக்கு வைக்கணும். இப்போ அது அங்கே இருக்கட்டும். ஃப்ளேம் மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் எல்லாம் நல்லா ஆறியாச்சு. அது கூடவே நம்ம அடித்து வச்சுருந்தோம் சர்க்கரையும் முட்டையும் அடித்து வச்சுருந்தேன்ல, அது கூடவே ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதே மாதிரி மெதுவாக கிளறி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கிளறக்கூடாது. பாருங்கள், நல்ல கேரமல் நல்ல கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் மெதுவாக கிளறி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்ச மாவிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் அந்த பெதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சில்ல அதில் போட்டுக்கோங்க. போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாக்கி மாவும் நம்ம அந்த மிக்ஸில் போட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. இந்த விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு பண்ணுங்க. இல்லைங்க நம்ம ஏதாவது ஒரு ஸ்பூன் அதே மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சு இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் ஒன்றா போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ഞാൻ இதுக்காக 7 இன்ச்சிൻ്റെ ஒரு டின் தான் எடுத்திருக்கு. டின்னு எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கு. அப்புறம் லாஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தெல்ல மாவு மைதா போட்டு அந்த பெதாமும் முந்திரி பருப்பும் அது அதில் போட்டுக்கோங்க. அது ஏன்னு வச்சால அந்த முந்திரி பருப்பும் பெதாமும் நம்ம மிக்ஸ் பண்ணாமேட்டா கேக்கின்னு கீழே போய் நின்றுடும் வெந்து வரும்போது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் மைதா போட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போடுന്നത്. பாருங்க 7 இன்ச்சிൻ്റെ டின்னு தான் எடுத்திருக்கு. நான் அதில் பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் கையில் என்ன டின்னோ நம்ம டிஃபின் பாக்ஸிൻ്റെ எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். எடுத்து இதே மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைங்கள நம்ம A4 ஷீட் கூட இதே மாதிரி போட்டுவிடல. எண்ணெய் தடவிட்டு அது மேலே போட்டுக்கோங்க பேப்பர். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. நம்ம பேட்டர் எல்லாமே ஊற்றியாச்சு. இதே மாதிரி ஸ்டிக்கி வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதே அப்புறம் ஒரு 2-3 தடவை இதே மாதிரி டாப் பண்ணுங்க. ஏர் பபிள்ஸ் போகிறதுக்கு தான் இப்படி பண்ணுது. அப்புறம் நம்ம கொஞ்சம் மேலே டெக்கரேஷன் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் ஆப்ஷன் தான், இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. பதாமும் முந்திரியும், பதாம் எல்லாம் முந்திரி பருப்பும் இந்த கருப்பு காஞ்ச திராட்சை இருக்குல்ல, கருப்பு, அது இது மேலே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு போட்டுக்கலாம். இது பேட்டர் எப்போவுமே இந்த நம்ம எடுക്കുന്ന பாத்திரத்தின்னு பாதி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பேட்டர் அதுக்குள்ளே வைக்கலாம். எப்போவுமே ப்ரீ ஹீட் பண்ணிய பிறகு தான் நம்ம கேக்கு வைக்கணும். அதே மாதிரி அந்த பாத்திரம் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அடி. எனக்கு இப்போ எப்படி ஒரு 3/4 1 மணி நேரம் ஆகிடும் இது வெந்தெடுக்கிறதுக்கு. இது மேலே நமக்கு ஒரு வெயிட் கூட வைக்கலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் ஆகும் எனக்கு. நம்ம எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு ப்ளம் கேக்கு. நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை இந்த ரெசிபியில் பார்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நம்ம ஒரு ஸ்டிக்கி வச்சு இதே மாதிரி குத்தி பார்த்தால அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம இதனே வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ഞാനത് ചൂടോടെ தான் அந்த சைடில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால இதே மாதிரி தூக்கி எடுக்க முடியும். இல்லைங்க நீங்கள் பட்டர் பேப்பர் போடாமல் எடுத்தால நல்லா ஆறின பிறகு சைடு ஒரு கத்தி வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இது இப்போ ഞാൻ பேப்பர் இருந்ததுனால ஈஸியாக நமக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் இல்லைங்கில்ல பட்டர் அது மேலே இதே மாதிரி தடவிக்கோங்க. இது ஒரு 2 நாளும் 3 நாளൊക്കെ வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற மாதிரி இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ഞാനിപ്പോൾ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்போவே கட் பண்ணுறேன் ஆறின பிறகு. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் നിന്ന് வாங்க தேவையே இல்லை. கொஞ்சம் நிறைய திங்ஸும் நமக்கு இதுக்கு தேவையும் கிடையாது. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.